இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பொறுப்பு கவர்னரும் வர இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கான மேடைகள், அங்கு கூடியிருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், த்ரிஷா உள்ளிட்ட நடிகர்கள் என அனைவரும் வந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் நேரு உள்விளையாட்டு அரங்கு நெருங்கி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கை அவர் நெருங்கி இருக்கிறார். சில நிமிடங்களில் அவர் நேரு உள்விளையாட்டு அரங்கு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியும் வந்திருக்கின்றார். தொடர்ந்து முக்கிய சிறப்பு அழைப்பாளர்கள் என அனைவரும் வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்காக அதற்கு உதவி புரிந்த தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் கூட்டணியிலே அவர்கள் ஐக்கியமாகிவிட்டார்கள். தாவேக்காடு கூட்டணி என்றே அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததன் காரணமாக 5 இடங்கள் கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளியில் இருந்து ஆதரவு, கூட்டணியில் அங்கம் வகிக்க மாட்டோம், தாவேக்காவோடு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது, மற்றபடி ஆட்சி அமைப்பதற்காக குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளே வரக்கூடாது என்ற அடிப்படையில் அதை தடுப்பதற்காக, ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு மட்டும் கொடுக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நீண்ட ஆலோசனைக்கு பிறகு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் அறிவித்தார். தமிழக வெற்றி கழகத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்று வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டையும் அவர் தெரிவித்தார். அதற்கு பிறகு எதிர்பாராதமாக திடீர் திருப்பமாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் ஆதரவு தெரிவித்தார்கள். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் 120 எட்டியது. இதன் மூலம் இதை அடிப்படையாக வைத்து அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். இந்நிலையில்தான் கோட் சூட்டில் மாறியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது. தமிழக கவர்னர் அர்லேக்கர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய நேரலை காட்சியும், ஒரு கட்டத்தில் விஜய் அவர் கோட் சூட்டில் மாறி அவர் விழா நடக்கக்கூடிய அந்த மேடைக்கு பதவியேற்பு நிகழ்வுக்கு தயாராகி வரக்கூடிய காட்சி, மற்றொன்று தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் விழா நடக்கக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கை நோக்கி வரக்கூடிய காட்சி, மற்றொன்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான, மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி சிறப்பு அழைப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய காட்சி நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமான 3 நிகழ்வுகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவது, ஆளுநர் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பது, ராகுல் காந்தி வருகையும், அதற்கு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி, முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியும் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நேற்று கூறியபடியே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் நேற்று திட்டமிட்டபடியே பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது. நேற்று இரவுதான் உறுதியானது, விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அப்போது நேற்று இந்த தகவல் உறுதியானவுடனேயே கூட 3 மணி அளவில் பதவியேற்பு நிகழ்ச்சி இருக்கும் என்றுதான் முதலில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிக்கை ஆளுநர் மாளிகையில் வெளியானது. அந்த அறிக்கையில் தான் 10 மணிக்கு முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்று ஆளுநர் நேரம் கொடுத்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்தான் உடனடியாக இரவு முழுவதும் நேரு உள்விளையாட்டு அரங்கு ஏற்பாடுகள்லாம் மிக தீவிரமாக நடைபெற்றன. தற்போது அந்த வேலையெல்லாம் அனைத்து முடிவிட்டு மிக சிறப்பாக நேர்த்தியாக அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் முதலமைச்சராக, தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்க இருக்கின்றார். 9 அமைச்சர்கள் அவருடன் பதவியேற்க இருக்கிறார்கள். அந்த 9 அமைச்சர்கள் பதவியேற்பு பட்டியலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், அந்த உத்தேச பட்டியல் நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த உத்தேச பட்டியல் படியே தற்போது முதற்கட்டமாக 9 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். 9 அமைச்சர்கள் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, அதைத் தொடர்ந்து அருண்ராஜ், அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன், வெங்கட்ராமன், மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி.கே. பிரபு மற்றும் கீர்த்தனா சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் கீர்த்தனா. சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் கீர்த்தனா. அவர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். அவர் தற்போது 9 பேர் கொண்ட பட்டியலில் அவரும் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று டி.கே. பிரபு சீமானை வீழ்த்தி வெற்றி பெற்றவர். அவரும் முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வை தொடர்ந்து அமைச்சரவையில் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அவரும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ராஜ்மோகன், மேலும் நிர்மல்குமார், வெங்கட்ராமன், செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த் என 9 பேர் கொண்ட அந்த பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. இந்த 9 பேர் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றவுடன் இந்த 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். அதற்கு பிறகு மற்ற அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான ஒன்று,